வேற மாதிரி வைப்பா. இந்த மாமியார் என்ன நினைப்பா, குழம்புனா நான் தான் அதுக்கு டிக்ஷனரி, இலக்கணம், கிராமர் எல்லாம். அது என்னமோ மூளை கட்டு போய் எதையோ காட்சி கொண்டாந்து வைக்கிறா, அது குழம்புன்னு வைக்கிறா. இந்த ஐடியா இல்லாத மாமியார் உண்ட. அந்த மாமியார் வைக்கும் போது பாத்துக்கிட்டு இருக்க மருமக சொல்வா, கன்ற எங்க வீட்டுல எங்க அம்மா குழம்பு வைப்பாங்க பாரு, எப்படி வைப்பாங்க தெரியுமா, இது வைக்குது பாரு, இதை வேற அது திங்குது. அதுன்னா யாரு? அது வீட்டுக்காரு. இதை வேற அது எங்க அம்மா பக்குவம் மாதிரி ஆவாதுன்னு உட்காந்து திங்குது. சார் இது உண்மை. 25 வருஷம் இந்த வீட்டுல சமைச்ச முறை வேற, 25 வருஷம் இந்த வீட்டுல சமைச்சு டேஸ்ட் டெவலப் ஆகி டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போனா வேற மாதிரி இருக்கு. எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணும்போது நாங்க கேரளால இருந்து பொண்ணு எடுத்தோம். எங்க நம்ம தமிழ் ஆட்கள் தான் கேரளால போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களும் நாங்க பொண்ணு எடுத்து கூப்பிட்டு வந்தோம். எங்க அண்ணி வந்தோடனே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க சமையல் முழுக்க தேங்காய் எண்ணெய், எங்க வீட்டு சமையல் முழுக்க நல்லெண்ணெய். அவங்க வந்து 2 மாசம் சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிடலன்னு கண்டுபிடிச்சா அவங்க தேங்காய் எண்ணெய் சமைச்சு பழக்கப்பட்டவங்க, நாங்க நல்லெண்ணெய். எப்படி ஒத்து வரும்? அவங்க தனி கொடுத்தன போறதுக்கு அது ஒரு காரணம் வச்சுங்களேன். ஒரு காரணம் வேணும், நல்லெண்ணையும் ஒரு காரணம் வச்சுங்களேன். எதுக்கு சொல்ல வர, நம்ம ரொம்ப வருஷமா எதுல டெவலப் ஆயிருக்கிறோமோ அதுல இன்னொன்னு மாத்தி பார்த்தா தப்பா தோணும். ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், இந்த விநாயகர் சதுர்த்தி மாதிரி ஏதோ ஒரு வரலட்சுமி விரதமே இருந்தோம். அந்த வீட்டு மருமக வந்து, சார் அது ஐடி ப்ரொஃபஷன்ல ஒரு மாசத்துல 1,10,000 ரூபாய் சம்பளம் வாங்குது. எவ்வளவு? 1,10,000 சம்பளம் வாங்குது அந்த வீட்டு மருமக. அன்னைக்கு வரலட்சுமி விரதம் என்னமோ பண்ணி பாயசமும் வடையும் கொண்டாந்து வச்சாங்க. அந்த மாமியார் உட்காந்துருக்கு, சேர்ல உட்காந்துருக்கு. மருமகளை போய் இந்த வந்திருக்கிறார் பாரு, அவருக்கு வடை கொண்டாந்து வையினாங்க. அந்த வடையை வச்சா அது ஒரு மாதிரி இருக்கு. வடைன்னு ஒத்துக்கலாம், ஒன்றும் மறுத்தலாம் முடியாது. அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இதில் இருக்கின்றன. ஒரு வடைக்கு தேவை என்று நிரூபிப்பதற்கு தேவையான பிறப்பு சான்றிதழ் இதில் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த 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 டிஎன்ஏ அதுல இருக்கு, வடைங்கிறதுக்கான டிஎன்ஏ அதுல இருக்கு. நான் அதை எடுத்து வேலை போட போறேன். ஆனா நமக்கு ஒரு சிரிப்பு வருது. ஏன்னா வடைக்குரிய மற்ற இலக்கணங்கள்லாம், வடைக்குரிய இலக்கியங்கள்லாம் காணும். வடைக்குரிய இலக்கணங்கள் இருக்கு, வடைக்குரிய இலக்கியங்கள் இல்லை. நான் சாப்பிட போகும்போது அந்த பொண்ணு உள்ள போன உடனே இந்த மாமியார் சொல்லுது, இது வடையாம், இது வடையாம். இவெல்லாம் படிச்சு குளிச்சுட்டாலாம். இந்த வடையை வச்சா எலி கூட திங்காது. நான் திங்க போறேன். அந்த மாமியார் சொல்லுது, இது வச்சா எலி கூட திங்காது, இது வடையாம். இந்த மாமியாருக்கும் அவள். நான் கேட்டேன், நீங்க என்ன 8ஆம் கிளாஸ்? 8ஆம் கிளாஸ் படிச்ச மாமியாரு சார் பிஇ படிச்சுட்டு ஐடி லைன்ல 1,10,000 ரூபாய் மாத்து சம்பளம் வாங்குற பொம்பளைய பார்த்து, மருமகளை பார்த்து, இது வடையாம், எலி கூட திங்காது. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அம்மா இந்த வடையை வச்சு அந்த மவுசை பிடிக்க முடியாது, இந்த வடையை வச்சு அந்த மவுசை பிடிக்க முடியாது. ஆனா அவ ஒரு மவுஸ் பிடிக்கிறா பாருங்க, அதை உங்களால பிடிக்கவே முடியாது. அவ ஒரு மவுஸ் பிடிக்கிறா பாருங்க, அதை உங்களால பிடிக்கவே முடியாது. ஞாபகம் இருக்கா? அதனால 1,10,000 ரூபாய் சம்பாதிக்கிற மருமக வடை போடுறேன்னு போட்டதே பெருசு. நீங்க 8ஆம் கிளாஸ் தான், தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க. அவளை காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. அட 1,10,000 சம்பாதிக்கிற பொம்பளை வீட்டுல சமைக்கிறேன்னு சொன்னதுக்கே கோயில் கிட்ட கும்பிட வேணாமா? அவளை இவ்வளவு குறை சொல்றீங்களே நியாயமான்? அவர் சொன்னார், நீங்க இப்படித்தான் ஏதாவது வேண்டாத பம்பு வளர்த்துட்டு போவீங்க. அப்ப அந்த அம்மாக்கு என்ன ஈகோ பாருங்க. இவங்களுக்கு இவங்க கரெக்டா வடை போடுவாங்க, 1,10,000 சம்பாதிப்பாங்களே. ஒருத்தரால ஒண்ணு முடியும், இன்னொருத்தரால ஒண்ணு முடியும். அப்புறம் எனக்கு இருக்கிற டேஸ்ட் வேற, இன்னொருத்தருக்கு இருக்கிற டேஸ்ட் வேற. எனக்கு இருக்கிற அபிப்பிராயம் வேற, இன்னொருத்தருக்கு இருக்கிற அபிப்பிராயம் வேற. நான் இன்னொருவர் பக்கத்துல வருகிற போது பாருங்க, அவர் அவரா இருக்கிறத ஒத்துக்கணும், நான் நானா இருக்கிறத ஒத்துக்கணும். அவன் அவனா இருக்கணும், நீயா இருக்கணும், நான் நானா இருக்கணும். இதை ஒத்துக்கிட்டாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். நம்மால் என்ன பண்றான், நீ நானாயிட, ஏன் நான் நீ ஆவேன், நீ நானாயிடு, ஏத்த மாதிரி நீ மாறிடு. ஆனா உனக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு இன்ச்சு கூட மாறவே மாட்டேன். நான் நீ ஆக மாட்டேன், ஆனா நீ மட்டும் நான் ஆயிடு. நடக்குமா? நம்ம இந்த அடிப்படை சைக்காலஜியை புரிஞ்சுக்கல. குடும்பத்துல என்ன கருத்து வேறுபாடு, சண்டை, பிரச்சனை, ஈகோ, எவ்வளவு டைவர்ஸ் கேஸ் நிக்குதுங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? லட்சக்கணக்கான டைவர்ஸ் கேஸ் பெண்டிங். பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? வெறும் ஈகோ, தகராறு. நானா நீயா, நீயா நானாங்கிறது கோபிநாத் நடத்துற ஒரு ப்ரோக்ராமே இல்லை. எல்லா வீட்லயும் டெய்லி நடக்கிற ப்ரோக்ராம் நீயா நானா தான். தினம் நடக்குது. நீயா நானா, நானா நீயா. இது இல்லாத வீடு உண்டா? இப்ப எங்க இருந்து புரிஞ்சுக்கணும்? இணைய இல்லறம்னு சொல்றாங்களே, நான் சொன்ன பாருங்க, நீண்ட நேரம் ஒருவரோடு சேர்ந்து இருப்பது
கஷ்டமான விஷயம்னு சொன்ன. பஸ்ல போறாரு சார், இங்க அதே பையோட வருவா சார். அவன் பையன் மறுபடியும் இப்படிம்பா. என்ன பண்ண போறீங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். பஸ்லயாவது அவனை விட்டுட்டு இறங்கிடலாம். இவ்வளவு விட்டு இறங்க முடியுமா? இல்ல இவன் பண்றான், அவன் இறங்கிட முடியுமா? முடியாது. லைஃப் லாங்கா கொண்டு போனோம். அப்ப எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அது. ஒரு இங்கிலீஷ் ஜோக் போட்டிருந்தான். கல்யாணம் ஆகி 15வது வருஷம் வெட்டிங் அனிவர்சரி அந்த வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கிறா. அந்த ஒய்ஃப் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இவன் கொஞ்சம் அப்படி உட்காந்துருக்கான். அவன் வந்து டார்லிங் 15வது வருஷம் நம்ம வெளியில போக வேண்டாமா, ஜாலியா போக வேண்டாமா, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்? அவன் சொன்னான், ஞாபகம் இருக்கா நீ காலேஜ் படிக்கும்போது நான் உன்னை லவ் பண்ணி பின்னாடி சேஸ் பண்ணி வந்தப்போ உங்க அப்பா என்னை பிடிச்சிட்டு போயிட்டாரு, ஞாபகம் இருக்கா? உங்க அப்பா டிஎஸ்பி. ஐயா இதெல்லாம் பழசெல்லாம் எழுத்துட்டு போய் என்ன பண்ணார், ஸ்டேஷன்ல வச்சு பின்னிடுவேன் பின்னி. இப்பவே கேஸ் போட்டு புக் பண்ணி உள்ள வச்சா 7 வருஷம் படவா, நீ வெளியே வர முடியாது தெரியுமா? கேட்டாரா இல்லையா? ஐயோ எங்க அப்பாவை திட்டத்துக்கு இதான் நேரம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்ப எதுக்கு விட்டு தொலைங்க. நிஜமா ஒரு உள்ள வச்சிருந்தா கூட 7 வருஷத்துல தப்பிச்சிருக்கு. இப்ப 15 வருஷம் ஆச்சு, நான் இன்னும் தப்ப முடியாம என்ன பாடுபடுறேன் பத்தியா, இதுக்கு உள்ளே போயிருக்கலாம். இது என்ன சார் நியாயம்? அப்ப இவன் 15 வருஷமா கொடுத்து நடத்துறானே ஒழிய தப்பிச்சிருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு தப்ப முடியல வருத்தத்தோட உட்கார்ந்துருந்த. இதுக்கான பேஸ் எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு? சரி பண்ணப்பட வேண்டியது, இந்த வார்த்தையை குறிச்சுக்கங்க, சரி பண்ணப்பட வேண்டியது அவர் என்ற எண்ணத்தில் நாம் கோபப்படுகிறோம். கரெக்டா? இந்த உலகத்தில் சரி பண்ணப்பட வேண்டிய நபர் அவர் என்ற எண்ணத்தில் நாம் கோபப்படுகிறோம். நீங்கள் நன்கு யோசித்தால் இந்த உலகத்தில் சரி பண்ணப்பட வேண்டிய நபர் நாம் மட்டுமே. பிறரை மாற்றுவது என்பது நம்முடைய வேலை அல்ல. அது நடக்கும், நடக்காமல் போகும். நாம் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டிய நபர் நாம் மட்டுமே. இந்த உலகத்துல எல்லாத்தையும் மாத்திடுவேன் அப்படின்னா குழந்தை புள்ள பேச்சு. முதலில் நான் என்னை மாற்ற முயற்சி செய்கிறேன் என்பது பிராக்டிக்கல் ஸ்பீச். அப்ப நான் முதல்ல மாறணும், என்னுடைய இயல்புல நான் முதல்ல மாறணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு விழிப்பு தானா வரணும், இல்ல ஏதாவது ஒரு பயிற்சிக்கு போகணும். இந்த பயிற்சிக்கு போகாம வெளியில ஞானிகளா இல்லையானா இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பா இருக்கிறாங்க. அவங்க தானே விழித்தவர்கள். அவேர்னஸ் பேர். விழிப்புங்கிறது அவேர்னஸ் தானா ஏற்பட்டிருக்கும் உலகத்துல. சில பேருக்கு இங்க வந்த பிறகு ஏற்படும். ரெண்டுக்கு தான் வித்தியாசம். எப்படியோ ஆனா அது நடந்திருக்கணுமா இல்லையா? இப்ப இல்லறதுல என்ன சிக்கல் வருது? கணவன் மனைவி அப்படிங்கிற போது யார் ரூல் பண்றதுங்கிற கொஸ்டின் வருது. என்ன ரூல் பண்றது? நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேளு, நான் சொல்றது கேளு. 2 பேர் பேசும்போதே வருது, இந்த நான் சொல்றத முதல்ல நீ கேளு. ஏன் முதல்ல நீ கேளு, அப்புறமா கேட்க மாட்டான்னு உனக்கு தெரியும். அதுல வேற பயங்கரம். பெண்களாவது கொஞ்சம் வித்தியாசமா பேசும்போது கொஞ்சம் பாதி அழுவாங்க, சிரிப்பாங்க, உள்ள போயிட்டு வருவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை புருஷன்ட்ட கேட்டுட்டு அப்படி நேரம் சமையல் ரூம்ல போயிட்டு திரும்பி வருவாங்க. அங்கேயே நிக்க மாட்டாங்க, அவங்க வந்து மூவ்மெண்ட்லேயே இருப்பாங்க. அவங்க இந்த பய குத்துக்கல் மாதிரி உட்காந்துருப்பான், நகரவும் மாட்டான் இவன். அதை விட முக்கியம், பொண்டாட்டிட்ட சண்டையை ஆரம்பிக்கும் போதே சில புருஷன் கேட்பான், எப்போ ஆரம்பிக்கும் போது, இந்த கடைசியா நீ என்ன சொல்றேன்னா, இப்பதான் எபிசோடு 1 போகுது, அதுக்குள்ள கடைசியா நீ என்ன சொல்றேன்னா அந்த அம்மா எப்படி கடைசியா சொல்லும்? அது அப்பப்போ வந்து சொல்லிட்டு போவோமே ஒழிய அது எப்படி கடைசியா ஒண்ணு சொல்லுமா? அது கேப்பா, கடைசியா நீ என்ன சொல்ற அப்படின்பா. இது ஆம்பளைக்கு சண்டை கூட ஒழுங்கா போட தெரியாதுங்கிறதுக்கு அடையாளம். இவங்க 2 பேரும் லைஃப கொண்டு போற போது பையன் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். சார், ஒரு பையன் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னான், கல்யாணமே வேண்டாம் அப்படி. கடிச்சு அவன் அங்க கேட்டு இங்க கேட்டு எல்லாம் பண்ணி என்கிட்ட கூட்டியாந்தாங்க, ஏன்டா கல்யாணம் வேணாங்கிற அப்படின்னு. உடனே அதுக்குள்ள அவங்க அப்பா சொன்னாரு, இவன் யாரோ ஒருத்தரை மனசுல வச்சுக்கிட்டு தான் வேணாம்னு சொல்றான், இவன் யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் வேணாம்னு சொல்றான் அப்படி. அப்ப அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னானே, வேற யாரையும் மனசுல வச்சுக்கிட்டு இல்ல, உன்னையும் அம்மாவையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வேணாம்னு சொல்ற. ஏன்னா விடிஞ்சு ஜெயிச்சா நீங்க போடுற ரவுஸ் இருக்கு பாரு, தெருவே நாரும்படியா எல்லாரும் கூடி. அதான் ஒரு வசனம் சொல்லுவான், திருமணமான புதிலில் முதல் ஒரு வருட காலம், முதல் 1 வருட காலம் கணவன் பேசி மனைவி கேட்பாளாம், அடுத்த 1 வருட காலம் மனைவி பேசி கணவன் கேட்பானா, பிறகு இருவரும் பேசுவதை தெருவே கேட்கும். ஸ்ட்ரீட்டே கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும். இது குடும்பமா? இது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். நம்ம நினைக்கிற ஆங்கிள் வேறையா இருக்கும், அவங்க நினைக்கிற ஆங்கிள் வேறையா இருக்கும்.
பையனை எங்க படிக்க வைக்கலாம் அப்படிங்கறதுல வித்தியாசம் வரும், என்ன படிக்க வைக்கலாங்கிறதுல வித்தியாசம் வரும், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எந்த இடத்துல கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், இவ்வளவு கொடுக்கணுமா அவ்வளவு கொடுக்க வேண்டாமா, நிறைய வித்தியாசம் வரும். நீங்க எல்லா விஷயத்திலையும் கணவனும் மனைவியும் ஒத்து போறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? எல்லாரும் ஜெனரலா அட்வைஸ் பண்ணாங்க, என்னப்பா புடிச்ச மழைட்டா கொஞ்சம் முன்ன பெண்ண இருக்கும், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா. யாரு அடிபட்டவன் சொல்றான் யோசனை, நமக்கு ரொம்ப வருஷமா அடிபட்டவன் நமக்கு யோசனை சொல்றான், அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறது? எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறது? பேஸ் என்ன எங்க இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் இது அதுதான் இன்னைக்கு நான் ஓபன் பண்ண விரும்புறேன். இந்த கல்யாண வீடுகள்ல எங்களை மாதிரி பேச்சாளரை கூப்பிட்டு புருஷ முண்டாட்டிக்கு வாழ்த்துறை சொல்றாங்க. நாங்க தான் இப்ப எல்லா இடத்துலயும் பூந்துட்டோமே, எங்கனாலும் விடுறது கிடையாது, எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் இப்போ பேச்சாளர்கள். கல்யாண வீட்டில் பேச சொல்லும் போது எனக்கு முன்னாடி சில பேச்சாளர் பேசும்போது நான் ரசிச்சு பார்ப்பேன் என்ன சொல்றாங்க அப்படி. எல்லாரும் சொல்வா, வள்ளுவரும் வாசுகியும் போல வாழ்க. நீ பாத்தியாப்ப அவங்களுக்குள்ள என்ன தகராறுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு அவங்கள பத்தி ரெஃபரன்ஸே இல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு இல்ல, நீ பாட்டுக்கு அடிக்கிற வள்ளுவரும் வாசுகியும் போல வாழ்க அப்படிங்கிறிய, இது என்ன நியாயம்? இன்னும் சில பேர் சொல்வா, என்ன தமிழும் இனிமையும் போல வாழ்க. இன்னும் சில பேர் நகமும் சதையும் போல வாழ்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு, ஒருத்தர வளர விடாம பாத்துங்க. ஏன் நகம் வளர்ந்துகிட்டே இருக்கு, கிள்ளிக்கிட்டே இருப்பான் இல்லைங்களா? அப்ப ஒருத்தர வளர விடாம பாத்துங்க. நான் வாழ்த்துறது நகமும் சதையும் போல வாழ்கன்னா இது என்ன அர்த்தம்? இவ்வளவு என்னத்துக்கு? நீங்க எத்தனை கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க? எவ்வளவு பேர் மேடையில வந்து வள்ளுவரும் வாசுகியும் போல அவரும் இவரும் போலன்னு வாழ்த்திருக்காரு. எந்த பேச்சாளனாவது மேடைக்கு வந்து என்னையும் என் மனைவியும் போல வாழ்கன்னு சொன்னவன் ஒரு பையன் இருக்கிறான? என்னையும் என் மனைவியும் போல வாழ்க சொல்லாம இல்லையா? இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, இவ்வளவு சொல்றிய நீ சொல்லுவியா? ஏன் சொல்ல மாட்டேன்? நான் 365 நாள்ல 300 நாளும் வெளியூர் போறவன். எப்பவும் போன்ல தான் என் ஒய்ஃப்ட்ட நான் பேசி ஆகணும். எதுவா இருந்தாலும் ப்ராப்ளம், உடம்பு சரியில்லாம டாக்டரை போய் பாரு, இந்த டாக்டரை போய் பாரு, நீ இன்ன மருந்து எழுதி கொடுத்தா என்ன திரும்ப கூப்பிட்டு படிச்சு சொல்லு, என்ன மருந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லு, எல்லாம் போன்லயே தான் பேசும். இப்ப நான் போய் ஒரு புது மணமக்களை வாழ்த்தும் போது அப்படி வாழ்த்தலாமா? என்னையும் என் மனைவியும் போல வாழ்க போன்லயே காலத்தை ஓட்ட முடியும்? ஆனா யாராவது மேடையில வந்து என்னையும் என் மனைவியும் போல வாழ்கன்னு சொல்றாங்களா? சொல்றது இல்ல. ஏன்? அவனவனுக்கு தெரியும் எவ்வளவு அவஸ்தையில் இருக்கிறோம். அப்புறம் என்ன வாழ்த்துறது? ஒரு மனைவிக்கு வலது மூளை வேலை செய்வதால் கவித்துவமாக பார்க்கிறாள், கணவனுக்கு இடது மூளை வேலை செய்வதால் கணக்காக மட்டுமே வாழ்க்கையை பார்க்கிறான். இஸ் வெரி கால்குலேட்டிவ். ஒரு ஆம்பளை எப்பவுமே கால்குலேட்டிவ், கணக்கு போடுவான் அவன். சம்டைம்ஸ் ஹி இஸ் கன்னிங் ஆல்சோ. ஏன்? யார் கால்குலேட்டிவோ அவங்க கன்னிங்கா இருக்கிறது சான்ஸ் ஜாஸ்தி. சோ அப்படி கணக்கு போடுவான் ஆம்பளை. பொம்பளை அப்படி இல்லை, நல்லா இருந்தா எவ்வளவு வேணா விலை கொடுத்து எடுத்துடலாம், நல்லா இல்லையா எவ்வளவு விலை கொடுத்தாலும் தூக்கி அப்படியே எரிஞ்சிடணும், வேணாம் போ மூஞ்சி எரிஞ்சிட்டு வா அப்படின்பா. இதெல்லாம் ஆம்பளைட்ட இருக்காது. இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டோமே எப்படி வேணாங்கிறது அப்படின்பா. இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டோமே சார். சில பேர் ஹோட்டல்லயே திங்க முடியாத ஐட்டத்தை கூட இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டோமே திம்பா. காசு கொடுத்து வாங்கிட்டாப்புல பிடிக்காத ஐட்டத்தை திங்கணுமா? ஏன்னா காசு தான் நம்ம கணக்கு அளவு போல இருக்கும் மைண்ட்ல. அவங்களுக்கு அப்படி இல்லை, வானா வானா விடு அப்படிம்பாங்க. அப்போ ஒரு பெண் திங்க் பண்ற பேட்டர்ன் வேற, ஆண் திங்க் பண்ற பேட்டர்ன் வேற. இதுக்கு காரணம் எமோஷனலா இல்ல. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா வலது மூளையும் இடது மூளையும் ஒரே முடிவுக்கு வராது. இதை நான் என்னுடைய புத்தகத்திலே சொல்லியிருக்கிறேன். அது தவிர இன்னொரு மீட்டிங் நான் சொன்னேன், www.switched.com 2008 அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்க அதுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடுற படம் இருக்கும். கீழே ஆப்ஷன் 1, 2, 3 கேட்டிருப்பான். ஒன்னு, இந்த பெண் இடதிலிருந்து வலது பக்கம் ஆடுகிறாளா, வலதுபுறத்திலிருந்து இடது பக்கம் ஆடுகிறாளா, அல்லது இடதுபுறத்திலிருந்து வலது பக்கம் ஆடத் தொடங்கி பிறகு வலதுபுறத்திலிருந்து இடது பக்கம் திரும்புகிறாளா. 4 நோ கமெண்ட்ஸ், நீ என்ன கிளிக் பண்ணும்பா. ஒரு பெரிய ஆச்சரியம் சார், ஒரு 40% மக்கள் இடது பக்கத்திலேருந்து வலது பக்கம் ஆடுறான்னு கிளிக் பண்றாங்க. ஒரு 18% வலது பக்கத்திலேருந்து இடது பக்கம் ஆடுறான்னு கிளிக் பண்றாங்க. ஒரு இன்னும் ஏதோ ஒரு கணக்கு போடுறாங்க, 22% என்னமோ வந்து இடது பக்கத்திலேருந்து வலது பக்கம் ஆட ஆரம்பிச்சு திடீர்னு வலது பக்கம் திரும்புறா அப்படின்னு கிளிக் பண்றான். நோ கமெண்ட்ஸ்னு 2% கிளிக் பண்றான். இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? அங்க போயிட்டு இருக்கிற படம் ஒண்ணுதான், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. நான் என்ன பண்ணேன், இதை ஆன் பண்ணிட்டு எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டேன், உட்காருங்க
டக்குன்னு ஒரு பேப்பர் பேனா எடுங்க. இப்ப இந்த பொண்ணு இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் ஆடுறாளா, வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் ஆடுறாளா, டக்குன்னு எழுதுங்க. பேப்பரை வாங்கி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் எழுதியிருக்காங்க. அங்க போன காட்சி ஒண்ணுதான், ஆனா அபிப்பிராயம் வெவ்வேறு வெவ்வேறையா இருக்கு. ஏன் இந்த வேறுபாடு? அதுக்கு என்ன